Hello viewers, welcome to our channel Thaiyal tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து silk sareeக்கு அதோட blouseல இருக்கிற border வச்சு ஒரு simple and grand ஆன blouseோட back neck design தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து beginnersக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து சிம்பிளா வந்து நீங்க ஒரு back neck design தைக்க போறீங்க. இப்பதான் வந்து நீங்க டிசைன் blouseலாம் வந்து தைக்க வந்து பழகுறீங்க அப்படினா வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நான் வீடியோ போடும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நான் பிளவுஸ் கிளாத்லயும் லைனிங் கிளாத்லயும் வந்து இந்த மாதிரி பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். லைனிங்ல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளவுஸ்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணது போக மீதம் இருக்கிற அந்த பார்டர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுதான் நம்ம டிசைன் பண்ண போறோம். பிளவுஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தச்சதுக்கு அப்புறம் 14 இன்ச் வரும். அதோட ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு 2.25 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 9.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கீழேயும் நம்ம பிளவுஸ் முடிகிற வரைக்கும் அந்த லைனை வந்து விட்டுக்கலாம். இப்போ பிளவுஸோட லென்த்ல நம்ம கரெக்டா பாதியில வந்து மார்க் பண்ண போறோம். அதுல கரெக்டா சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 7 இன்ச்ல மார்க் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல இருந்து உள் பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு போட்டு விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் மேலையும் கீழையும். இது வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து கர்வ் லைன் வேணும்னா நீங்க வந்து உள் பக்கமா மார்க் பண்ணோம்ல அது வந்து 3/4 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்ப இந்த நெக் டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கீழே கட் பண்ணிருக்கோம்ல இந்த பீஸ் வந்து நமக்கு டிசைன் பண்ணும்போது தேவைப்படும். இதை வந்து சென்டர் நாட்ச் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பிளவுஸோட மெயின் கிளாத் எடுத்துட்டு அதோட ரைட் சைடுக்கு மேலதான் நம்ம வந்து லைனிங் வச்சு தைக்க போறோம். லைனிங் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் தைக்கிறதுக்கு முன்னாடி நான் லைனிங் கிளாத்ல வந்து இந்த பிளவுஸோட உயரத்துக்கு ஏத்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு துணி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு அந்த டிசைன்ல வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக தைக்கும் போது எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அடியில வச்சுக்கோங்க. அதுக்கு மேல பிளவுஸ் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல தெரிய மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கும் மேல லைனிங் கிளாத் நம்ம இப்ப கட் பண்ணோம்ல அதை எடுத்து வச்சிருக்கோம். நீங்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு பதிலா நம்ம கேன்வாஸ் கூட இதே அளவு அகலத்துக்கு நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி தைக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணிருக்கிற அதே ஷேப்லயே வந்து 1 ஃபுட் இடைவெளியில நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நடுவுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். எந்த இடத்துல எல்லாம் நாச்சு தேவையோ அந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டா திரும்பி வரும். கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்ல அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் இருந்தா போதும். இப்ப இந்த மேல இருக்க லைனிங் கிளாத்தை நம்ம உள் பக்கமா திருப்பி மேல வந்து ஒரு பதிவு தையல் போட போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். நம்ம உள்ள கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு பதிலா நீங்க கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணி இதே மெத்தட்ல தைக்கலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள்பக்கமா திருப்பிட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல தச்சு விட்டுருக்கோம்ல அங்க வந்து பைப்பிங் பண்ண போறோம். நான் சேலையில இருந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கமா மடிச்சு தச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு ஸ்ட்ரைட் தச்சிருக்கேன். இது வந்து நமக்கு ரொம்ப வளைவான பார்ட் இல்ல அப்படின்றதுனால நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸே எடுத்துதான் வந்து இந்த இடத்துல பைப்பிங் பண்ண போறேன். நீங்க நல்லா வந்து வளைச்சு கட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா கிராஸ் பீஸ்ல துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியோட நல்ல பக்கமும் பிளவுஸ் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒண்ணு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பைப்பிங் அளவுக்கு துணி வெளியில தெரியற மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டா அந்த எட்ஜ்லயே வந்து தையல் போடணும். சென்டர்ல வந்து ஊசி நிப்பாட்டிட்டு திரும்பவும் இதே மாதிரி திருப்பி வச்சு தச்சுக்கோங்க.
இப்போ இதை வந்து நம்ம உள் பக்கமா திருப்பி மடிச்சு தைக்க போறோம். பைப்பிங் அளவுக்கு மட்டும்தான் கிளாத் நமக்கு வெளியில தெரியும். இது வந்து த்ரெட் பைப்பிங்லாம் எதுவுமே பண்ணாம ஈஸியான ஒரு மெத்தட்ல நம்ம வந்து டக்குன்னு பைப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். பாக்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணும்போது. உங்களுக்கு சாரீல இருந்தும் நமக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஒரு சின்னதா ஸ்ட்ரிப் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்லயும் கரெக்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஊசி நிப்பாட்டி திருப்பணுமோ அதே மாதிரி திருப்பிக்கோங்க. இப்ப உள்பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து இப்ப நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இன்னொரு சைடு தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் 2 சைடும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த போர்ஷன் வந்து நம்ம தைக்கலாம். நடுவுல நம்ம ஏற்கனவே லைனிங்ல கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த துணியை எடுத்துட்டு இன்னொரு லைனிங் பீஸ் வந்து இதை விட அதிகமா எடுத்துக்கிறேன். சைடுல வந்து 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்டர் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுக்கு மேல வச்சு அப்படியே தையல் போட போறோம். இதோட மேல் பக்கம் மட்டும் தையல் போட்டு 1 ஃபுட் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிட்டு மேல் பக்கம் இருக்கிற அந்த லைனிங் துணியை உள் பக்கமா திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் உள்ள லைனிங்கையும் அந்த பார்டர் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம பிளவுஸ் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ண போறோம். இப்போ இதோட சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த லைனிங் கிளாத் எடுத்து வச்சுட்டு அதுக்கு 2 பக்கமும் 1 ஃபுட் கேப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சைட்ல இருக்க கிளாத்ல வந்து மேல் பக்கம் லைனிங் வச்சு உள் பக்கம் திருப்பி தச்சிருக்கோம். அதனால சைட்ல கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேல சைட்ல வந்து அந்த கிளாத் 2யும் சேர்த்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ 2 பக்கம் தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த லைனிங் கிளாத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல அந்த பார்டர் கிளாத் வந்து அட்டாச் ஆயிரும். சைட்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் வந்து தச்சு விட போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க தச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த பைப்பிங்கோட நீங்க வந்து அப்படியே வந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த நம்ம லேஸ் வைக்கிற இடத்துல வந்து நீங்க 1 ஃபுட் கேப்புக்கு பைப்பிங்கை ஒட்டியே வந்து நீங்க இன்னொரு தையல் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்க கீழே இருக்கிற பார்டர் கிளாத்தையும் வந்து நம்ம சேர்த்து இன்னொரு தையல் போட்ட மாதிரி இருக்கும். லேஸ்ல வந்து 2 சைடும் நம்ம வந்து தையல் போட்டு விடணும். இந்த சைடும் நான் வந்து லேஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 2 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து துணி வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. கீழே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஃபுல்லா வந்து அப்படி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேல் பக்கம் திருப்பிட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்துக்கு மேல பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்க அப்படியே உள் பக்கமா மடிச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. டிசைன் பிளவுஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து மடிச்சு தைக்கணும். இந்த மாதிரி கீழே மடிச்சு தைக்கும் போது நமக்கு அந்த பார்டர் துணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சு அட்டாச் பண்ண மாதிரியே நமக்கு வந்து தெரியாது. ஃபுல்லா பிளவுஸ் அப்படியே வச்சு தைச்ச மாதிரி தான் இருக்கும். நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ சைட்ல வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிருக்கோம்ல பேக் டாட்டுக்கு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம டாட் மார்க் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு பேக் சைட்ல டிசைன் முடிஞ்சிருச்சு. நடுவுல வந்து நான் ரோப் தச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே. பிளவுஸ் ரோப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லட்கன்ஸ் வந்து நான் துணியிலே வந்து தச்சு எடுத்திருக்கேன். அந்த பார்டர் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் வச்சு இந்த மாதிரி எப்படி லட்கன்ஸ் செய்யறது அப்படின்ற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதை வந்து நம்ம பிளவுஸ் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். மேல இருந்து 2.5 இன்ச் கேப்ல வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த நாட்டை வந்து தச்சு விட்டுக்கலாம். டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ண பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படின்றதுதான் வந்து அடுத்து பார்க்க போறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நான் டாட் எல்லாமே தச்சுட்டு மேல வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி கழுத்து பகுதியில தச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதோட நம்ம பேக் பார்ட்டை சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ் பீஸ் மேலேயும் தையல் இருக்கிற மாதிரி 2 தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நம்ம பேக் பார்ட் எடுத்து வைக்கும் போது கரெக்டா அந்த எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் கிட்ட இருக்கணும்.
ஷோல்டரோட அந்த முடியிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் கிட்ட கரெக்டா இருக்கணும். இப்ப தச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ்க்கு மேல மட்டும் பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து உள்பக்கமா திருப்பி ஹெம்மிங் தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் கிட்டையும் ஃபினிஷிங் வந்து நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு லைனிங் பிளவுஸ்க்கு எப்படி தப்போமோ அதே மாதிரி நீட்டா இருக்கும். டிசைன் பிளவுசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்த்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி விடணும். உங்களுக்கு வீடியோல பின் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஹெம்மிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா பிளவுஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத வந்து அடுத்து பார்க்கலாம். இந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல எந்த டிசைனுமே பண்ணல. பேக் சைட்ல டிசைன் வந்து நம்ம பண்ணிருக்கிறதுனால நான் ஸ்லீவ்ல வந்து சிம்பிளா அந்த பார்டர் வச்சே வந்து வச்சு தச்சிருக்கேன். இதே மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.